அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 20/2/2026 மாசி மாதத்தின் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு சுக்கிரகோரை நேரமான 8 to 9 இதை கட்டி வைங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், பணம் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள். இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரம் என்பது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம்னே சொல்லலாம். இந்த நேரத்துல ஒரு எலும்புச்சம்பழத்தை 2ஆக அறுத்துக்கோங்க. அதன் நடுவே ஒரே ஒரு துண்டு பட்டை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பட்டையை ஒரு துண்டு வைங்க. அதற்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க. வச்சுட்டு அந்த எலும்புச்சம்பழத்து மேல மீதி அரை எலும்புச்சம்பழத்தை வெட்டி வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு ரெண்டையும் சேர்த்து நல்லா டைட்டா ஒரு சிகப்பு நூலால கட்டி உங்க கையில வச்சு பூஜை அறையில சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சு மனதார வேண்டிக்கோங்க. உங்க மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு உடனடியாக அதை எடுத்து கொண்டு போய் நீங்க படுக்கக்கூடிய இடத்துல, அதாவது நீங்க தூங்கும் அறையில ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. அது அதே இடத்துல இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை இரவு யாருக்கும் தெரியாம அதை எடுத்து உங்க தலையை 3 முறை, வலமிருந்து இடம் 3 முறை, இடமிருந்து வலம் 3 முறை சுத்திட்டு தூக்கி எரிஞ்சிருங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் தீருங்க, நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.